இன்றைக்கு எந்த தலைப்பில் பேச விரும்புகிறேன்னா, நாம் தேவ புத்திரராய் இருக்கிறோம். யாராவது சொல்லுங்க, தேவ புத்திரர். தேவ புத்திரர்னா we are sons of God. அதாவது தேவனுடைய மகன்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பாருங்க, நாம் தேவ புத்திரர்ன்ற இந்த தீம், இந்த சப்ஜெக்ட், இந்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ரட்சிப்பின் திட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ரட்சிப்பின் திட்டம் இறுதியாய் நிறைவேறுதல் வரைக்கும் இந்த ஒரு கருத்தை பார்க்கலாம். எந்த கருத்து? நாம தேவ புத்திரராய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஒரு கருத்துக்குள்ள மற்ற பல கருத்து அடங்கிடுது, வந்துடுது. இதோடையே சேர்ந்து வந்துடுது. இதில் உள்ளடக்கியதாக இருக்குது. உதாரணத்துக்கு, தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம், பெறத்துக்கு தகுதி இருக்குது நமக்கு, அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த காரியம்லாம் ஆசீர்வாதம் என்ற இந்த காரியமே இதுக்குள்ளே வருது. எதுக்குள்ள? தேவ புத்திரராக இருக்கிறோம் என்பதுக்குள்ள நமக்கு சகல அதிகாரம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கு பெரிய ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய சொத்து. இந்த மாதிரி கருத்துக்கள் கூட இந்த ஒரு மேலான கருத்துக்குள்ள வந்துடுது. எது? தேவ புத்திரர். தேவ புத்திரர்ன்றது ரொம்ப ஒரு மற்ற காரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து, ஒரு சத்தியம். சன்ஷிப், சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய மகன்கள். அப்போ நமக்கு எல்லாருக்கும் பாருங்க, ஆசீர்வாதம் நாம் விரும்புகிறோம், வாழ்க்கையில் வெற்றியை விரும்புகிறோம், வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் வரணும்னு விரும்புகிறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விருப்பம் எல்லாம் எங்கேருந்து வந்தது? தேவனே அப்படி உண்டாக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பில் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ரட்சிப்பை இந்த தம்முடைய குடும்பத்தார ஆக்குனது மூலமாக, அவருடைய புத்திரர் ஆக்குறது மூலமாக இந்த மாதிரி காரியங்களை கூடவே கொடுக்குறார். இந்த மாதிரி காரியங்கள் ஆசீர்வாதம், வல்லமை, அதிகாரம், சுதந்திரம், இதெல்லாம் கூடவே கொடுக்குறாரு பாருங்க. ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு போதனை. அடிப்படையில் என்ன பார்க்க போகிறோம்? நாம் தேவ புத்திரர் என்ற அந்த கதை, எப்படி நாம் தேவ புத்திரர் ஆனோம், இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுது, ரட்சிப்பின் திட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து காண்பிக்க போகிறேன், முடிவு வரைக்கும் இந்த திட்டம் எங்கே போய் முடியுது. ஏன்னா பாருங்க, நாம் அநேக நேரத்தில் இந்த கதையை முழுசாக தெரிஞ்சுக்காத மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். என் பிள்ளைங்க சில நேரம் இந்த பிள்ளைகளுடைய இந்த மூவிஸ் பார்த்துன்னு இருப்பாங்க. நான் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை. போய் அவங்களோட உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் பார்ப்பேன். முழு கதை எனக்கு தெரியவே தெரியாது, சும்மா அரைகுறையாக பார்த்தா எனக்கு தெரியும்னு சொல்லிக்குவேன். அந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அரைகுறையாக தேவனுடைய பிள்ளைகள்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, முழு கதையை பார்க்கறது இல்லை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு இப்படி தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முழுசாக பார்க்கலாம். இன்றைக்கும் பெருசாக முழுசாக பார்த்துருவோம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அது பார்ப்போம். கொஞ்சம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும், ரட்சிப்பின் திட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எப்படி நாம் தேவ புத்திரர் என்பதை பார்ப்போம். ஸோ இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னால், இந்த கதை தான் இன்றைக்கி மெயின். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னால் 3 காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று இந்த வார்த்தையை நான் மாற்றிட்டேன். இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள்ன்றதுக்கு பதிலாக நீங்கள் நான் சொல்லிட்டேன் தேவ புத்திரர்ன்ட்டேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வார்த்தை மாற்றிட்டீங்க? பிள்ளைகள் நல்லா இருக்கீங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கு, ஏன் வார்த்தை புத்திரர் வேணே தான் மாற்றிருக்கு? ஏன்னா பிள்ளைக்கும் புத்திரருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிள்ளைன்னா சின்ன பிள்ளை, புத்திரர்னா ஒரு வளர்ந்த மகன். வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2 பேரும் வாரிசு தான், 2 பேருக்கும் பேப்பரில் எல்லா உரிமையும் குடும்பத்தினுடைய அந்தஸ்தெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அவ்வளோ அனுபவிக்க மாட்டேங்குது. ஏன்? அது சின்ன ஒரு குழந்தையாக இருக்கிறதுனால எல்லா உரிமைகளையும், எல்லா அந்தஸ்தையும், எல்லா பொறுப்புகளையும் அதுகிட்ட கொடுக்க முடியாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்ட்டுடைய வீடாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஒரு வீட்டில், அவருடைய வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, அவருடைய பிள்ளை இருக்குன்னு வைங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே அந்த பிள்ளைய ஆட்டி படைப்பாங்க. அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களே அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு அவங்க தான் சொல்லின்னு இருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய ஒரு ஆளுனுடைய குழந்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளை அந்த வீட்டினுடைய ஃபுல் ரைட்ஸ், ஃபுல் அந்தஸ்து,
அது அந்த உரிமைகள் அதெல்லாம் இன்னும் சொந்தம் பாராட்ட முடியாது, அதில் வாழ முடியாது. ஏன்னா அது வளரல. வளர்ந்து வந்த 5 வயசு பிள்ளை என்ன உரிமைகளை சொந்தம் பாராட்ட முடியும்? பிரசிடெண்ட்டுடைய பிள்ளையாக இருந்தால் கூட 5 வயசு பிள்ளைக்கு அவ்வளோ ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. வளர்ந்து வந்தால் ஒரு 20-30 வயசு வந்தால் அப்போ இவ்வளோ பெரிய ஆளுனுடைய பிள்ளைன்ற அந்த ஒரு உரிமைகள், ஒரு அந்தஸ்து, ஒரு பொறுப்பு எல்லாம் வரும். அப்போது அந்த வித்தியாசத்தை கனப்படுத்துறதுக்கு தான் இந்த வேற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏன்னா வேதம் நம்மளை 2 விதமாகவும் சொல்லுது. நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுது, நாம் தேவ புத்திரர்னும் சொல்லுது. சில நேரம் ஏன் அப்படி வித்தியாசமான வார்த்தையை பயன்படுத்துதுன்னா, இந்த ஒரு கருத்தை சொல்ல வருது வேதம். எந்த ஒரு கருத்தை? வெறும் பிள்ளைகளாகவே இருந்தால் பத்தாது, கொஞ்சம் வளர்ந்து வரணும்னு. வளர்ந்து அந்த முழு உரிமைகளை சொந்தம் பாராட்ட வேண்டும், அந்த முழு ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு மகனை போல நடந்துக்கணும். எல்லாம் இந்த கருத்து எல்லாமே வருது பாருங்க. ஒரு பிள்ளை பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கும், மகன் பொறுப்போட. ஸோ பவுலே பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4 இந்த வித்தியாசத்தை சொல்லி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் என்ன வித்தியாசன்றார் பவுல். என்ன வித்தியாசம்னா 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் குழந்தைங்க மாதிரி. அதாவது நியாயப்பிரமாணம் அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. முழுமையான ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் கிடைக்கல அவங்களுக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நம்ம நியாயப்பிரமாணத்திலிருந்து அதனுடைய கட்டிலிருந்து விடுதலை ஆக்குனதுனால நாம் இந்த வளர்ந்த மகன்களை போல ஆயிட்டோம். அப்போ இன்றைக்கு நம்ம அதனால தான் இந்த வார்த்தையை மாற்றிட்டேன். நான் தேவ புத்திரர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏன்னா இங்கே தான் தேவனுடைய வீட்டில் இருக்கிற இந்த முழுமையான ரைட்ஸ், முழுமையான உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், அந்தஸ்து, பொறுப்பு எல்லாம் இந்த வார்த்தையோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு காரியம் தெளிவுபடுத்துகிறேன். 2வது புத்திரர்னு சொன்னால் நம்ம பெண்களை விட்டுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் முதலே சொல்லிடுறேன், பிள்ளைகள் நம்ம புத்திரர்னு சொல்கிறோம். பிள்ளைகள்னா பொதுவாக இருக்குது, ஆண் பெண் எல்லாருமே சேர்ந்து. ஆனால் புத்திரர்னா பெண்களை விட்டுற மாதிரி சிலர் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. வேதம் புத்திரன்னு சொல்கிறப்போ எல்லா விசுவாசிகளையும் பொதுவாக சொல்லுது. திருப்போம் கலாத்தியர் 3:26. அங்கே திருப்பி கொள்ளுங்க, அப்படி சொல்லிட்டு இருக்கேன். வேதம் பாருங்க, நாம் தேவ புத்திரன்னு சொல்கிறப்போ எல்லா விசுவாசிகளையும் சொல்லுது. ஆண் விசுவாசிகள், பெண் விசுவாசிகள், எல்லா விசுவாசிகளையும் தான் இப்படி சொல்லுது. இதை முதல்ல காமிச்சிட்டு அப்புறம் ஏன் இப்படி சொல்லுதுன்றதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். பாருங்க, கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும். எல்லாரும் கலாத்தியருக்கு எழுதுறாரு. எல்லாருன்னா அதில் ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ எல்லாரையும் தான் சொல்றாரு. இது ரொம்ப ஆக்சுவலாக கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இது. எல்லாரையும் பார்த்து புத்திரர்ன்றாரு. வழக்கமாக அப்படி பேச மாட்டோம் நம்ம. எல்லாரையும் பார்த்து சன்னுன்னா, பெண்களையும் பார்த்து சன்னுன்னா. ஆனால் வேணே பவுல் அப்படி சொல்கிறாரு, எல்லா விசுவாசிகளையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தொடர்ந்து 27 வாசிப்போம். 27-28. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எல்லாரையும் கவர் பண்றாரு பாருங்க. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? வெறும் இந்த ஞானஸ்நானம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். வசனம் என்ன சொல்லுது? வெறும் தண்ணீருக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. அப்படின்னா கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும். எல்லாரும் சொல்லுங்க, அத்தனை பேரும். யாரையும் விட விரும்பல அவர். பாருங்க, வேணே சொல்றாரு, எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவருக்குள் அதாவது அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் அவரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் 28 பாருங்க, இன்னும் தெளிவாக இப்போ இங்கே சொல்றாரு, ஆணும் பெண்ணு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 28 பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எந்த வித்தியாசம் இங்கே செல்லாதுன்றாரு. கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆண் பெண் இந்த வித்தியாசம், மற்ற வித்தியாசங்கள்
எங்கள் பேக்ரவுண்டு, எந்த ஜாதி, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் பாயிண்டேன்னா நாம் இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன பொருந்தும்? நாம் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம், நாம் இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் தேவ புத்திரராய் இருக்கிறோம். இதை முடிச்சு தான் 29 சொல்கிறாரு பாருங்க. 29 வாசித்துவோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்னா ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறீங்க. அப்போ வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறீங்க. அவர் பாயிண்ட் என்னன்னா, புத்திரர்னு சொன்னாத ஏன் பாருங்க, கொஞ்சம் விளக்கிடுறேன். ஏன் வேதம் ஆணியும் பெண்ணையும் சேர்த்து பார்த்து புத்திரர்னு சொல்லுது? இங்கே மட்டும் இல்லை, மற்ற இடங்களையும் சொல்லுது. ஏன்னா பாருங்க, இந்த பைபிள் எழுதப்பட்ட காலத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட காலத்தில் 2000 வருஷம் முன்னால், இது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி. அன்றைக்கு சமுதாயம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் ஆண்களை போல் அவங்க ஈக்குவலாக கொடுக்கல. அது சரின்னு கிடையாது, அது சரின்னு நம்ம சொல்ல வரல, அது தவறு தான். ஆனால் அப்படிப்பட்ட உலகமாக இருந்தது 2000 வருஷம் முன்னால். பாருங்கள், ஆண்களுக்கு இருந்த அதே உரிமைகள் பெண்களுக்கு இல்லாமல் இருந்தது. ரோம சமுதாயத்தில் மற்ற கலாச்சாரங்களை விட ரோம சமுதாயத்தில் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரிமை கொடுத்தாங்க. ஆனால் அதில் கூட, ரோம சமுதாயத்தில் கூட பெண்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா உரிமைகளும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு ரோமன் ஹவுஸ் ஹோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரோம வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே எல்லா பவரும் அதிகாரமும் யாருக்கு இருந்ததுன்னா, நம்பர் 1 தகப்பனுக்கு இருந்தது, ஃபாதர். அவருக்கு எல்லாம் பாஸ். அந்த வீட்டில் அவர் என்ன வேணால் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. அந்த மாதிரி, அதாவது பை லா, நான் சொல்கிற சட்டப்பிரகாரமாக அவருக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. அடுத்தபடியாக யாருக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவருக்கு அடுத்தபடியாக யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மகன், வளர்ந்த மகன். இப்படி தான் அந்த கலாச்சாரம், அன்றைய காலம், அன்றைய சமுதாயம் அப்படி இருந்தது. அந்த காலத்தில் பவுல் எழுதுகிறார், ஒரு கருத்தை கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார், ஒரு சத்தியத்தை போதிக்க விரும்புகிறார். என்ன சத்தியம்? விசுவாசிகள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, தேவனுடைய குடும்பத்தார் ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லை, தேவனுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மேக்சிமம் ரைட்ஸும் ஸ்லாக்கியங்களும் அந்தஸ்தும் உண்டு. அப்படின்றத எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? நீங்கள் தேவ புத்திரராகவும் இருக்கிறீங்க, மகனாக இருக்கிறீங்க, மகளாக இருக்கிறீங்க அப்படின்ட்டா கம்யூனிகேட் ஆகாது. அன்றைய ஜனங்களுக்கு கரெக்டாக இறங்காது பாயிண்ட்டு. மகன் சொன்னாதான் அந்த மேக்சிமம். ஒரு வீட்டில் மேக்சிமம் ரைட்ஸு, தகப்பனு கீழே மேக்சிமம் ரைட்ஸு, அதிகபட்சமான ஸ்லாக்கியங்கள், அந்தஸ்து, உரிமைகள், சுதந்திரம் எல்லாமே மகன் சொன்னாதான் அது அதிகபட்சமாக வழங்கும். இல்லைன்னா எப்படி எடுத்துக்குவாங்க? ஒருவேளை நம்ம செகண்ட் கிளாஸா, நம்ம ஒரு 2வது தரமா, குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோமான்ற மாதிரி எடுத்துக்குவோம். ஆனால் பவுல் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்க விரும்புகிறாரு. இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். நாம் தேவ புத்திரராக இருக்கணும்னா அர்த்தம் என்ன? தேவனுடைய வீட்டில் நமக்கு எல்லா உரிமைகளும், ஸ்லாக்கியங்களும், சுதந்திரமும் எல்லாமே மேக்சிமம் லெவலில் இருக்குது. கீழான விதத்தில் இல்லை, மேக்சிமம் எந்த லெவலில் இருக்குன்னா, அன்றைய உலகத்தில் அந்த ரோம இதில், அந்த யூத இதில் ஒரு மகனுக்கு எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ இருக்குது. அப்போ பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், பவுல் சொல்ல வர்றது யாரையோ ஒதுக்க விரும்பல, அவர் அப்படி கிடையாது. பாயிண்ட்டை சொல்ல வர்றார். பாயிண்ட் என்ன? தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீட்டாராக இருக்கிறீங்க, அவருடைய குடும்பத்தில் உங்களுக்கு மேக்சிமம் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், அதிகபட்ச உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், அந்தஸ்து, பொறுப்பு, அப்படிப்பட்ட நிலையில் தேவன் உங்களை கொண்டு வந்துட்டார். நீங்கள் தேவ புத்திரராக இருக்கிறீங்க. அப்போ 3வது காரியம் இன்னொன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கதையை பார்க்க போகிறோம், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் சும்மா லேசா. இதை பார்க்க போனீங்கன்னா, அதாவது நாம் எப்படி தேவனுடைய மகன்களாக இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் முழு ஸ்லாக்கியங்களையும், அந்தஸ்தையும், ஒரு உரிமையும் பெற்று இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கப்போ ஒரு முக்கியமான வார்த்தையை விட்டுற முடியாது. இந்த முக்கியமான வார்த்தை தான் இன்னைக்கு நிறைய வரும். எந்த வார்த்தை? புத்திர சுவிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம். புத்திரன்னா சன்னு, சுவிகாரம்னா அடாப்ஷன், ஒரு மகனாய் தத்தெடுப்புதல், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போது இந்த வார்த்தை இன்றைக்கும் வரப்போகுது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரம்ப வசனத்திலே வரப்போகுது, முடிவு வசனத்தில் வரப்போகுது. அதனால் இதை கரெக்டாக, இதை நீங்கள் ஒரு லேசான விதத்தில் எடுத்துட்டீங்க அல்லது கீழான விதத்தில் எண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மேலான சத்தியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா நாம் கலாச்சாரத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய நாட்களில் இந்த தத்தெடுப்புதில் அவங்க கொஞ்சம் கீழான விதத்தில் எண்ணுறாங்க ஜனங்க.
ஆனால் என்ன பண்ணுறாங்க, பைபிள் இந்த வார்த்தையை பார்க்குறப்போ எப்படி நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சன்ஸா, குடும்பத்தில் தேவனுடைய குடும்பத்தில் நாம் வந்து 2வது தரம் மகன்களா அப்படின்ற மாதிரி, 2வது தரம் ஆட்களா அப்படின்ற மாதிரி தப்பாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இந்த வார்த்தையை பார்த்து, இந்த வார்த்தை அவ்வளோ பிடிக்கல, இந்த வார்த்தை மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. நான் சொன்னேன், அது வந்து பாருங்கள், அது நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒழிய பைபிளில் அந்த பிரச்சனையே கிடையாது. பைபிளில் வந்து இந்த மகனாய் தத்தெடுக்கப்படுறதுன்ற இந்த கருத்து ரொம்ப மேலான ஒரு கருத்து. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ரோம சமுதாயத்தில் இதுக்கு ரொம்ப ஒரு மேலான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ரோம சமுதாயம் கொடுத்ததை காட்டிலும் பைபிள் அதை விட இதை மேலே தூக்கிட்டு போகுது. பைபிளில் பாருங்க, நீங்கள் இந்த மகனாய் தத்தெடுப்புதல்ன்ற அந்த கருத்தில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் எந்த ஃபால்ட், எந்த வீக்னஸும் கண்டுபிடிக்க முடியாது. இது அவ்வளோ சூப்பராக இல்லைங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பாருங்கள், இந்த மகனாக தத்தெடுப்பதில் ஒரே குறை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு குறை தான் கண்டுபிடிக்கலாம். அது என்ன குறை? பெற்றோருடைய சுவாபம் வந்து தத்தெடுப்பதல் மூலமாக பிள்ளைக்கு போக முடியாது. தத்தெடுக்கலாம், அந்த பிள்ளையை சட்டப்பிரகாரமாக பிள்ளையாக்கலாம், எல்லா உரிமைகளும் கொடுக்கலாம், எல்லா ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கலாம், எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்கலாம். ஒன்றே ஒன்று கொடுக்க முடியாது, என்னது? பெற்றோருடைய சுவாபம். ஸோ அந்த ஒரு குறையை தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த குறையை கூட வேதத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லு, நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம், நாம் மறுபடியும் புது பிறப்பு, மறுபடியும் பிறந்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சுவாபத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ளே தரித்து இருக்கிறது. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். தேவனுடைய சுவாபத்துக்கு பங்காளிகளாக நாம் ஆகிவிட்டோம். அப்போ அப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுறதுனால மகனாய் நாம் தேவனால் தத்தெடுக்கப்பட்டோம் என்று, அதாவது புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோன்ற அந்த கருத்து வரும்போது, இதை கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு கீழான விதத்தில் எண்ணவே முடியாது, எண்ணக்கூடாது. ஏன்னா இதில் எந்த குறையுமே இல்லை. இன்னும் கேட்டால் வேதம் வந்து இதை ரொம்ப உயர்த்தி பேசுகிறது. வேதம் வந்து இதை ஒரு உச்சகட்ட சத்தியமாய் போதிக்குது. எதை? புத்திர சுவிகாரம், நாம் தேவனால் மகன்களாய் தத்தெடுக்கப்பட்டோம் அப்படின்ற சத்தியத்தை ஒரு உச்சகட்ட சத்தியம், அதாவது கிளைமேக்டிக், எல்லாமே இதை நோக்கி இதுக்கு நேராக போய் முடியுது. உதாரணத்துக்கு பாருங்க, ரோமர் 8:23 போங்க. ரோமர் 8:23, அதாவது ரட்சிப்பில் இருக்கிறதுல எது உச்சகட்ட ஆசீர்வாதம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூலோகத்தில் கிடைக்கிற காரியம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு ரட்சிப்பு மூலமாக பல ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனால் சிலது வந்து இயேசு திரும்ப வரும்போது தான் உண்டாகும். அதில் ஒன்று தான் இந்த சரீர மீட்பு. கரெக்டாக? சரீர மீட்பு. பவுல் ரோமர் 8:23 அதை பற்றி பேசுகிறார். சரீர மீட்புனா என்ன அர்த்தம்? இயேசு வரும்போது நம்முடைய சரீரம் இயேசுடைய சரீரத்தை போல மாற்றப்படும், ஒரு மகிமையுள்ள சரீரமாய் ஆக்கப்படும், ஒரு அழியாத சரீரம், ஒரு சாவாமை உள்ள சரீரம். அதெல்லாம் நம்புறீங்களா? இன்றைய உலகத்தில் இதெல்லாம் நம்பணும். பாருங்கள், உலகமே சீரழிஞ்சு போகும்போது நம்பணும், எல்லாமே இப்படி இருக்காது, தொடர்ந்து இப்படி இருக்காது. ஒரு நாள் இயேசு வருவார். அப்போ வந்து இயேசுக்கு இருக்கிறது போல எனக்கு ஒரு மகிமையுள்ள சரீரம் உண்டாகும், ஒரு அழியாமை, ஒரு சாவாமை உண்டாகும். பவுல் இதை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு விரும்புகிறேன்னா, இந்த உச்சகட்ட வருங்காலத்து சரீர மீட்பாகிய இந்த உச்சகட்ட ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறப்போ எந்த சத்தியத்தை, இந்த புத்திர சுவிகாரத்தை தான் கொண்டு வர்றார். பாருங்க, ரோமர் 8:23 வாசிப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஸோ நாம் முதற் பலன்களை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு அதை தந்திருக்கிறார், ரட்சிப்பு அதை நமக்கு தந்திருக்குது. ஆனால் ஒரு காரியத்துக்காக அப்படியே தவிக்கிறோமா, காத்திருந்து தவிக்கிறோம். என்னத்துக்காக? இந்த சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பு வரும்போது என் சரீரமே மாற்றப்படும், நான் பூரணப்படுத்தப்படுவேன், நான் ஒரு மகிமை உள்ளவனா ஆக்கப்படுவேன். அதை சொல்றப்போ எந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு பார்த்தீங்களா? எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். பவுல் பாருங்க, இந்த உச்சகட்டமான ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை எதோட கனெக்ட் பண்ணிட்டாரு? புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம், தேவனால் மகனை ஆக்கப்பட்டிருக்கோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம், தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தோட இதை கனெக்ட் பண்ணிட்டாரு. கவனிச்சிங்களா? அப்போ இது வந்து உச்சகட்டமான, அதாவது எல்லாம் இதை நோக்கி போகுது. இதில் தான் ஆரம்பிக்கும். புத்திர சுவிகாரம் என்ற இந்த கருத்தில் ஆரம்பித்து அது வரைக்கும் போகுது, கடைசி வரைக்கும். இந்த கருத்து வந்து மற்ற முக்கியமான கருத்துக்களோட கனெக்டடாக இருக்குது வேதத்தில். இந்த புத்திர சுவிகாரத்தை நீங்கள்
கண்டுக்காம விட்டிங்கன்னா நிறைய இது கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது தேவன் நம்முடைய தகப்பன்ற கருத்தோட கனெக்டடாக இருக்குது. இயேசு அவர் தேவ புத்திரர், தேவ குமாரனாக இருக்கிறார்ன்றதோட கனெக்டடாக இருக்குது. ஆவியானவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று அழைக்கப்படுகிறார். ரோமர் 8:15 ஆவியானவர் எப்படி புத்திர சுவிகாரத்தின். இப்போ இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். இதெல்லாம் இந்த புத்திர சுவிகாரம் பிடிக்கலன்னா இதெல்லாம் ஒதுக்கிடணும். இந்த வசனங்கள்லாம் புத்திர சுவிகாரம் சிருஷ்டிப்போட கனெக்டடாக இருக்கு, ஆதாமோட கனெக்டடாக இருக்கு, இஸ்ரவேல் தேசத்தோட கனெக்டடாக இருக்கு, தாவீதோட கனெக்டடாக இருக்கு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலோட கனெக்டடாக இருக்கு, வருங்கால விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலோட கனெக்டடாக. என்ன சொல்ல வரேன், இது ரொம்ப மேலான கருத்துங்க. இதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது கீழாக எண்ணினீர்கள் ஆனால் தயவு செய்து அதை ஒதுக்கிடுங்க. ஒதுக்கலைன்னா மீதி செய்தி உங்களுக்கு வேலைக்காகாது. உலகம் என்றது இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. பைபிளுக்கு வரும்போது பைபிள் பேசுகிறத மதிக்கணும். பைபிள் ஒரு காரியத்தை உயர்த்தி பேசுதுன்னா அதை உயர்வாக பார்க்க வேண்டும். அப்போ அப்படி வாங்க, அப்படி பாருங்கள். நான் நீ காண்பிக்கிறேன் எப்படி கடந்த நித்தியத்திலிருந்து வருங்கால நித்தியம் வரைக்கும் இந்த புத்திர சுவிகாரம் என்ற இந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவன் அதை அப்பத்திலிருந்து மனதில் வைத்து கொண்டு தான் ரட்சிப்பையும் திட்டம் போட்டார். இறுதியாய் அங்கே தான் கொண்டு போய் முடிக்க போகிறார்.